வணக்கம். நான் சௌபாகியா கிரைண்டர்ஸ் ஓனர் பேசுகிறேன். நாங்கள் வந்து சௌபாகியாங்கிறது ஒரு 45 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது கிரைண்டர் மட்டும்தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த குழந்தைகள் அப்ராடில் போயிட்டு வந்ததுனால அவங்களுடைய மோட்டிவேஷனில் ஒரு சமையல் ரூமில் கிச்சனில் ஒரு லேடி எது தொட்டாலும் சௌபாகியா இருக்கணும்னு எல்லா ஐட்டமும், அதாவது 75-80 ரூபாயிலிருந்து 8000-10,000 ரூபா வரைக்கும் எல்லா ஐட்டமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிரைண்டர், அதில் மிக்சி, அப்புறம் உருளைக்கிழங்கு தோல் எடுக்கிறது, அப்புறம் காய்கறி நறுக்கிறது, இந்த மாதிரி ஹோட்டல், கேன்டீன், கல்யாண மண்டபம் இதுக்கெல்லாம் வேண்டியது நல்லா செய்கிறோம். ரேட்டிங்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஒரு பிஸ்னஸை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங் ஃப்ரம் தி கஸ்டமர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பிஸ்னஸில் கஸ்டமருக்கு என்ன வேணும், அதை எப்படி நம்ம வந்து அதை டெவலப் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுங்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா அதில் சக்ஸஸ்ங்கிறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சௌபாகியாவுக்கு ரேட்டிங்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ஏதாவது சொல்லுங்கள். முந்திலாம் வந்து பேப்பர் ஒர்க்கில் நம்ம வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 100% ஜெனுவினாக வந்து இருக்காது. அது மிஸ் ஆகிடும் சம்டைம்ஸ், இல்லாட்டி அதை வாங்காம விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். எக்ஸ்ட்ரா மீட் பண்ணோம். அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்ல இருக்குது. அதில் வந்து ஃபீட்பேக்கு சரி, ரிவ்யூ சரி, கஸ்டமர் இருந்து நல்லா வாங்க முடியுது. கஸ்டமரோட டேட்டா ஒரு பிராண்டுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஒரு கஸ்டமரோட டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நாளைக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயமா இருக்கு. சீசன் வருது, சீசனுக்கு வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். சௌபாகியானா என்னன்னு தெரியும், சௌபாகியா ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு திருப்பி நான் ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது இன்னும் ரீச் வந்து நல்லா இருக்கு. அது இல்லாமல் கஸ்டமருடைய டேட் ஆஃப் பர்த்து, மேரேஜ் டே, அவங்க ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ட் டே இதெல்லாம் வாங்கி அவங்கள கிரீட் பண்ணும்போது ஃபேமிலி பாண்டிங் வந்து அவங்க இன்னும் லைக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி இருந்தாலும் அடிக்கடி பல ப்ராடக்ட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது எல்லாமே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வெர்டிகல் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கஸ்டமரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? கஸ்டமருக்கு ஆஃபீஷியல் சர்வீஸ் நல்லா தரணும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம தயாரிக்கணும். குவாலிட்டி நல்லா இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நாங்கள்லாம் வந்து பேப்பரில் எழுதி இது பண்ணுற மாதிரி இருக்கிறது இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஒரு கைக்குள்ளே, அந்த ஃபோனுக்குள்ளே எது வேணாலும் நம்ம உருவாக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா உருவாக்கி தரும்போது ரியலி அந்த எக்ஸ்ட்ராங்கிற கான்செப்டை டாப் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். அது இன்னும் நல்லா முன்னுக்கு வரணும்னு சௌபாகியா வாழ்த்துது. தேங்க்யூ சார்.